வருது நீங்க சொல்லவும். தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க தூங்க முன்னாடி அந்த தொல்லைய கூட சமாளிச்சாச்சு. இப்பதான் பெரிய தொல்லையா இருக்கு. கட்டவும் முடியல, திட்டவும் முடியல, அடிக்கவும் முடியல. ஆனா தொல்லை தாங்க முடியல. அப்படி ஒரு பதிலே காணோம் சார். சொல்லுங்க, பதில் சொல்லு. ஹாய், சேனல் பாக்குறவங்க யாரா இருந்தா ஒரு ஹாய் போடுங்க. நீங்க இப்ப வேறுயா அப்படி கட்டி போட்டு பார்த்திருக்கீங்களா? இல்ல, நான் பார்த்ததில்ல. நீங்க இப்ப யாராவது அப்படிலாம் கட்டி போட மாட்டோம். உட்கார்ந்து கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மகேஷ் முரளி ஒரு குழந்தைதான் வச்சிருக்காங்க, இல்ல 2 குழந்தை வச்சிருக்காங்க. வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டுல வருமானம் பிளஸ் ஆளுகள்லாம் இருப்பாங்களா இருக்கும். பார்த்ததுல எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இங்க உள்ளவங்க திட்டுவாங்க, மானாமரில என்ன இப்படி பிள்ளைய கட்டி போட்டுருக்க, கொடுமைப்படுத்துறேன்லாம் திட்டுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைன்னா பாவமா இருக்கும்போது சிரிச்சு அழுகுறப்பெல்லாம் போக மாட்டேன், சிரிச்சு கூப்பிடுவானுங்க. என்னடா வம்பா இருக்கு. தப்பில்லை, குழந்தை பாதுகாப்பு முக்கியம். ஓகே ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு பெரிய பசங்களாயிட்டாங்க. ஓ, அப்படி சொல்றீங்களோ? எங்கேயாவது மூக்கு கை கால்லாம் என் பிள்ளைங்க அடிபட்டதே கிடையாது. தையல் போட்டோம், அங்க தூக்கிட்டு போய் விழுந்தது, ரத்த கண்ணியோட ஓடணும், மண்டையில அடிபட்டுச்சு, அப்படிலாம் ரொம்ப அந்த மாதிரி விஷயங்களே பண்ணதே கிடையாது. நம்ம தான் இங்க கண்ணு கருத்துமா கட்டி போட்டு பக்கத்துலயே உட்காந்து துணி தச்சுக்கிட்டே இருப்பேன். அவனுங்களும் ஆதரிவானுங்க. நம்ம அம்மா கட்டி போட்டுருவா, எவ்வளவுதான் கத்துனாலும் வேலைக்கே ஆகாது, வேற வழி இல்ல, உட்கார்ந்ததுல உட்காந்து விளையாட்டு சாமான்ல உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க. தூக்கம் வந்தோடனே சில நேரம்லாம் தலகாணி போட்டா பெரிய பையன்லாம் அதுலயே படுத்து தூங்கிடுவான். ஹாய், தப்புலதான் தலையெல்லாம் அடிபடும். ஆனா தெரியாத அளவுக்கு தான் அடிபடும், ரொம்பலாம் அடிபடாது. நீங்க சொல்லவும் பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா நமக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, வேலையும் செஞ்சாகணும், வருமானமும் வேணும், பசங்களும் கூட இருக்கணும். அப்புறம் என்ன செய்யறது, வேற வழி இல்ல. ஒரு சில நேரம் அந்துட்டுலாம் வந்துரும் கயிறு, அந்துட்டு வந்து சிரிச்சுட்டே வந்து பக்கத்துல நிப்பான். போச்சா, வந்துருச்சா, கயிறுவோட வந்துட்டியா அப்படின்னா, அம்மா கட்டா கொஞ்சம் வாய் பேச ஆரம்பிச்சா கட்டாதன்னு சொல்லி அழுகுங்க. சரி அப்ப உட்காரு, எடக்கு பண்ணாம உட்காரு அப்படின்னு சொன்னா உட்கார்ந்துருக்குங்க. அப்படி காலம் நேரம் போயிருச்சு.
லைக் போடுங்க புதுசா பாக்க